வாழ்க்கை ஒரு துறவரம். இந்த துறவர வாழ்க்கையிலே துவண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகள் கும்பராசி பிள்ளைகள். என் உறவுகளுக்கு துறவரம்தான் மிச்சம். ஆமாம், கும்பத்தில் பிறந்தவர்கள் சின்ன வயசாக இருந்தாலும் ஒரு துறவரத்தை பார்ப்பான் பையன், பொண்ணாக இருக்கட்டும். பெரிய வயசாக இருந்தாலும் ஒரு துறவரத்தை பார்ப்பாங்க. துறவரம்னா என்ன சார்? எல்லாம் திறந்துட்டேன் சார், ஒன்றும் இல்லை சார், மானம் போச்சு, மரியாதை போச்சு, இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல சார், வாழ்க்கையில் சம்பாதிக்கிறேன், ஏன் சம்பாதிக்கிறேனே தெரியல சார், அந்த 10 பைசா அது எனக்கு கூட வராது சார், நான் எங்கேயோ கடல் கடந்து வாணிபம் பண்ணுவேன், காடு மேடு அலைவேன், சம்பாதிப்பேன், அதுலேருந்து நான் 10 ரூபா பார்க்க முடியாது சார், அதில் ஒரு துறவரம். கல்யாணம் பண்ணியிருப்பேன் சார், அதில் ஒரு துறவரம். நல்ல மேனேஜ்மெண்ட்டில் இருப்பேன் சார், ஆனால் அங்கே ஒரு துறவரம். இந்த துறவரமும் கும்பமும் சேர்ந்தே இருக்கும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள்னு கூட சொல்லலாம். சன்னியாசினா எப்படின்னா, எல்லாரையும் தன் பிள்ளைகளாக பார்க்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் ஆசீர்வாதம், பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வாதம் வழங்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவங்க ஜாதகத்தை எடுத்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, சாமியவே பிடிக்காமல் ஒரு காலகட்டத்தில் போயிடும். ஏன்னா அவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பாங்க, அவ்வளோ நம்பியிருப்பாங்க. இது எல்லாமே என்ன ஆகிருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் மனசில் வீணாக போன மாதிரி ஃபீலிங் ஆகிடும். சார் இனிமேலாம் எதுவும் பார்க்குற மாதிரி எனக்கு பிடிக்கல சார், டைமே இல்லை சார், எனக்கு நான் சும்மாவே வேணாலும் இருந்துடுறேன் சார், நான் 10 வருஷமாக அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது, எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அதையே சம்பாதிக்கிறேன், அப்படியே தான் இருக்கிறேன் சார். நான் அப்போ கேட்பேன், பிள்ளைகளா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு. சார் நான் நல்லா இல்லை சார். நீ நல்லா இருக்க மாட்டேன் ராஜா, உன் குடும்பம் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு. அவங்க நல்லா இருக்காங்க சார், என்னால் எல்லோரும் நல்லா இருக்காங்க. அவ்வளோதான் ஏன் உன் ஜாதகம், அவ்வளோதான் உன் ஜாதகம். அப்போ ஊருக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை, ஊர் சொல்லும் பிள்ளை. அப்போ திரும்பி பார்ப்பா, அப்படி ஒன்று இருக்கோ, எஸ், ஊர் சொல்லும் பிள்ளை, பேர் சொல்லும் பிள்ளை. இன்னைக்கு ஒரு படத்தில் கதாநாயகன் இருக்கிறான், கதாநாயகன் ரோல் பாருங்கள், நல்லவன், நல்லது செய்வான். நீ கதாநாயகன் ராஜா. கும்பராசிக்காரர்கள் கதாநாயகர்கள், ஹீரோவுக்கு என்ன மிஞ்சும்? ஒன்றும் இல்லை, ஒரு டூயட்டு, அதுவும் கனவுல தான் டூயட் இருக்கும். அப்புறமா என்ன, வாழ்க்கை முழுக்க சண்டை பிரச்சனை. கிளைமேக்ஸில் ஆல்ரெடி இவன் சம்பாரித்து கொடுத்த காசில் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், கடைசியில் இந்த குடும்பத்தோடு அவர் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்பார், படம் ஓவர். இவ்வளோ தான் கதாநாயகனுடைய போர்ஷன். ஆனால் கதாநாயகன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அவன் அதிகபட்சமாக சந்தோஷப்படுறது ஒரு டீ கடையில் யாராவது ஃப்ரெண்ட்ஸு டீ வாங்கி கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பான். எங்கேயாவது அவனை மீறி எப்பயாவது ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். நீங்கள் வேணால் படத்தில் பாருங்கள், அதே ரோல் தான் இப்போ நடக்கும் கும்பராசிக்கு. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் ஜோதிடத்தையே வெறுத்துருவோம், சாமியை வெறுத்துருவோம், வாழ்க்கையை வெறுத்துருவோம். இது நம்ம உணர முடியாது. ஆனால் கும்பராசி இந்த இடத்த உணரணும். நம்மால் எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை, அது வேறு விஷயம், அதுக்கு நான் அடுத்த வழி சொல்கிறேன். ஆனால் நம்மளால் நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம அம்மா நல்லா இருக்குது, நம்ம அப்பா நல்லா இருக்கார், நம்ம தொந்தரவாக இல்லை, பிரச்சனையாக இல்லை, அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிற அளவுக்கு நம்ம மனசு ஆண்டவன் கொடுத்துருக்கான் பாரு. சில வீட்டிலலாம் அடித்தட்டி சண்டையில் இறங்குறாங்க. ஆனால் கும்பராசி அடித்தட்டி சண்டைக்கு போகாது, அதுக்கு விருப்பம் வராது, விட்டு கொடுத்துரும். அவங்க அவ்வளோதான் ஐயா. இந்த முல்லா கதைன்னு ஒரு கதை ஒன்று நான் படித்தேன். இந்த முல்லா கழுதையை ஓட்டிகிட்டு போவார்னு சொல்லுவாங்க. அவர் கழுதை மேலே ஏறி போவார். அந்த கதையை படிச்சிங்கன்னா தெரியும். அதில் அவர் கடைசியாக சொல்லுவார், இந்த செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இந்த கழுதை எந்த பக்கம் போதோ, கழுதை என் பேச்சை கேட்கல, கழுதை எந்த பக்கம் போதோ அந்த பக்கத்தில் அந்த உள்ள வேலையை நான் முடிச்சுப்பேன். அப்போ கழுதை போக்குக்கு நான் போயிட்டேன், ஆனால் என் வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னுவார். இதை தான் கும்பராசி பலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே கும்பராசி பேச்சை கேட்க மாட்டாங்க வீட்டிலலாம். கும்பராசிக்காரவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ முல்லா கதை தான்.
வேணால் அந்த கதையை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். ஏறத்தாழ உங்கள் கதை தான் அது. இப்போ வாழ்க்கைங்கிற இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்குறோம். அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த ஜாதகத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். நண்பர்களே, என் உறவுகளே, இப்போ தான் நான் சொல்கிறேன் செய்தி. இவ்வளோ நாள் என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் சாபம் மட்டும் கொடுக்காதீங்க, யாருக்குமே கொடுக்காதீங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் சாபம் கொடுத்தா அது உங்களை ஃபஸ்ட்டு சேரும். இந்த கும்பராசிக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே அதுதான். இதை நான் பல பதிவில் கொடுத்துருக்கேன். யாரையாவது திட்டினா கூட அது முதல்ல நம்மளை வந்து சேர்ந்துடும். திட்டாதீங்க, கடவுள் நம்மளை பார்த்துப்பார். நமக்கு ஒரு துரோகம் பண்ணவனை கூட கடவுள் என்ன பண்ணணுமோ பண்ணுவார். அவனுக்கு நல்லதை பண்ணி அவன் மூலமாக நமக்கு இன்னொரு நல்லதை பண்ண வைப்பார். நம்ம திட்டம் மட்டும் வேண்டாம். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஒன்று வேண்டிக்கிங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு வேண்டுங்க. இந்த பதிவு பார்க்குறீங்களா, ஏதாவது ஒன்று வேண்டுங்க. எனக்கு 5 வருஷத்தில் இது நடக்கணும் அப்படின்னு ஒன்று வேண்டுங்க. எந்த கோயிலுக்கும் நீங்கள் போக வேண்டாம், நான் எழுதி தரேன். நீங்கள் எந்த வேண்டுறீங்களோ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேண்டுற சக்தியே ஆண்டவன் கொடுத்துருப்பான், வேண்டுறதுக்கு மனபலத்தையே கொடுத்துருப்பான். கண்டிப்பாக அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். நடந்த உடனே நீங்கள் எந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டீங்களோ அந்த சாமியை போய் பாருங்கள். அது நீங்கள் இமயமலையே போகிறேன்னு வேண்டிக்கிட்டால் கூட பரவாயில்ல. நான் நடந்தால் இமயமலை வரேன்னா இமயமலை போய் பாருங்கள். ஹரித்வார் போகணுமா போங்க, திருப்பதி நடந்து போகணுமா போங்க, ஆனால் நடந்துடும். முதல்ல வேண்டுங்க. நீங்கள் வீட்டிலே இருங்க, வேலை பாருங்கள். உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, வேண்டிக்க மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேலை ஆண்டவன் கொடுத்துருக்குறான், உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும்ல. படிக்கிறவங்க படிப்பீங்க, அரசியல் பண்ணுறாங்க, ஆன்மீகம், என்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலை பாருங்கள். ஆனால் வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு அது நடந்துடும். நடந்த பிறகு கோயிலுக்கு போங்க. நீங்கள் முன்னாடி கோயிலுக்கு போயிடாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன பரிகாரம் என்ன தோஷம் இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்திட்ட வைங்க. வச்சுட்டு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிங்க, மன்னிப்பு கேளுங்க. இது வரைக்கும் அடியேன் எந்த தப்பு பண்ணாலும் அதை நான் இதை விட ஒரு செகண்டில் என்னை மாற்றி கொடுத்துருன்னு நம்புங்க. குலதெய்வம் உங்களை மாற்றி கொடுக்கும். அந்த ஜாதகம் புதுப்பிக்கப்படும், அந்த ஜாதகம் ரெனியூவல் ஆகும். அந்த ஜாதகத்தை அப்படியே அந்த ஒரு குளியலை போட்டு அந்த குலதெய்வத்தை கும்பிட்டு ஜாதகத்தை வச்சு மன்னிப்பு கேட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துடுவாங்க. உங்கள் ஜாதகம் மாறிடும். அதில் உள்ள எல்லா தோஷமும் விலகிடும். உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. இதுதான் உண்மை. நான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம், ஜாதகத்தை ப்ளீஸ் ரெனியூவல் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் பிளான் போடுங்க, உங்கள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அதெல்லாம் நடக்க போகுது. எதுவுமே நடக்காததை நீங்கள் நினைக்கவே இல்லை. நீங்கள் நினைக்கிற நேரம் நடக்கிற நேரம் இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் காலதாமதமாக நடக்க போகுது, அதுக்கான பிளானிங். இப்போது இந்த நினைக்கிறது ஏன் நடக்கலைன்னு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணும்போது கையை இப்படி திருப்பி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். ஏன் நடக்கலடா அப்படின்னு உங்களை கேளுங்க. அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தகுதி குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குது? அடுத்த கேள்வி கேளுங்க. என்ன பண்ணலை நீ அப்படின்னு உங்களை கேள்வி கேளுங்க. நான் யார் அப்படின்னு அப்போ கேள்வி கேளுங்க. ஹூ ஐ ஆம், இந்த உலகத்தில் நான் யார், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், நான் ஏன் இது எனக்கு செய்ய முடியல, என்னால் ஏன் இது பண்ண முடியல அப்படின்னு உங்களையே கேள்வி 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 கேளுங்க. இன்னொருத்தவன் கேள்வி கேட்குறத விட நம்மளை நாம் என்றைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ நமக்கு பதில் சீக்கிரமாக கிடைக்கும். இன்னொருத்தவன் கேள்வி கேட்கும் போது வன்மம் உருவாகும். நம்மளை நாம் கேள்வி கேட்கும் போது அறிவு வளரும், விடை கிடைக்கும். அதுதான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்டா பிறந்தோன்னு நினைக்காதீங்க, ஏன் பிறந்தோன்னு கண்டுபிடிங்க. இந்த பிறப்பை ஏன் ஆண்டவன் கொடுத்தான்னு கண்டுபிடிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்களாம் நல்ல டேலண்டான பர்சன்ஸ். உங்களுக்கு என்ன மரியாதை குறைஞ்சிருந்தாலும் அவமானப்பட்டிருந்தாலும் மீண்டும் அதெல்லாம் டபுள் மங்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு வெகுமானம் கிடைக்க போகுது, மரியாதை கிடைக்க போகுது. நீங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நான் யார், எனக்கு ஏன் இந்த ஃபெயிலியர் நடந்தது, நான் எதை திருத்திக்கணும், அதை திருத்தறதுக்கு முயற்சி ஆரம்பிங்க. 5 ஆண்டில் நீங்கள் போட்ட திட்டம் சக்ஸஸ் ஆகும். அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், அரசியலை ஜெயிக்கிறதா இருக்கட்டும், இது வரைக்கும் பணமே பார்க்கலைனாலும் இருக்கட்டும், பதவி பார்க்கலைனாலும் இருக்கட்டும், வேலை இல்லைனாலும் இருக்கட்டும், என்னமோ ஒரு காரணம், அதனால தாங்க நான் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டத்தை நீ கண்டுபிடி, அது உன்னால தான் முடியும். இதை யாருக்கிட்டையும் போய் கேட்காத என் தங்கங்களா. கண்ட மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களை கண்டு கொண்டவர் நீங்கள் மட்டும்தான். கண்டு கொண்டேன் ஒரு பாட்டு வரும் தெரியுமா?
முருகனோட பாட்டு. நீங்கள் உங்களை கண்டுகொள்ளணும். நீங்கள் கடவுள், உங்கள்கிட்ட கடவுள் சக்தி இருக்குது, உந்து சக்தி இருக்குது. உங்களை கண்டுக்கும் போது சீக்கிரமாக அதோட குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ண ஆரம்பிப்பீங்க. சீக்கிரமாக உங்கள் லட்சியத்தை அடைய போகிறீங்க. இந்த உலகத்தில் தப்புங்கிறது நம்மளும் காரணம், எல்லா தப்புக்கும் நம்மளும் காரணம். ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் குறையக்கூடாது. கும்பராசிக்காரர்களே, கும்பராசிக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறையக்கூடாது. கூகுளில் எதை சர்ச் பண்ணாலும் அது கிடைக்கும். கும்பராசிக்காரவங்களும் அதே மாதிரி தான். கும்பராசிக்காரவங்கள்ட்ட எதை கேட்டாலும் அவங்கள்ட்ட பதில் கிடைக்கும். அவங்கள்ட்ட தன்னம்பிக்கைங்கிற பதில் வந்தே தீரும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, தேவையில்லாத சொல்லை இனிமேல் பேசாதீங்க. இனியவை நிறைய நல்லதை பேசுங்க. உங்கள் இல்லறம் சிறக்கும், உறவுகள் மேலோங்கும். இன்னிலேருந்து கும்பராசி முடிவு பண்ணுறது அதுதான். இனியவையை பேசுங்க, இல்லறம் சிறக்கும். ஃபஸ்ட்டு ஃபால்ட்டாக எதுவும் பேச வேண்டாம். அப்படின்னா என்ன, எனக்கு நடக்கலை, நான் வேஸ்ட்டு, இந்த ஜாதகம், இந்த குன்பம் துன்பம், இதை தூக்கிறிங்க வேண்டாம். துன்பப்பட்டவர்கள் தாங்க பிறகு விஐபி ஆகியிருக்காங்க. உங்களுக்கு கடவுளுடைய கிரேஸ் அதிகமாக இருக்குது. சனி ஆட்சி பெற்ற வீடு நீங்கள். பிள்ளையாரும் ஹனுமாரும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு நடந்து போய் சாமி கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஹனுமார் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. ஹனுமாரை கும்பிடுங்க, பிள்ளையாரை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க. வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் வேறு தொலை தூரம் போயில சாமி கும்பிட வேணாம். உங்கள் மனசு எப்போ உங்களுக்கு வருத்தமாக இருக்கோ அப்போ கோயிலுக்கு போயிடுங்க. ஏன்னா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பார். இதே மனுஷன்ட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா அவன் திருப்பி உங்களை நக்கல் பண்ணுவான், நையாண்டி பண்ணுவான். கும்பராசி எது சொன்னாலும் மற்றவங்க எல்லோரும் நக்கல் பண்ணுறது தான் வேலை. கும்பராசி ஜெயிச்சு காட்டினா தான் கும்பராசியை நம்புவாங்க, இல்லைன்னா நக்கல் பண்ணிவிடுவாங்க. நக்கல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது, வெறுப்பு வந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்கிறீங்களோ அவன் பண்ணுற நக்கல்லே நீங்கள் உங்களை கடுப்பேற்றிடுவாங்க. உங்களை அழவிடாமல் விட மாட்டாங்க. கும்பராசிக்காரவங்களை மற்றவங்க அழ விடுவாங்க. கும்பராசிக்காரவங்க யாரையும் அழ விட மாட்டாங்க. ஒவ்வொரு கும்பராசியும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் துன்பப்படுவாங்க. ஏதாவது பொழுது போகலைன்னா ஒரு கும்பராசியை கூப்பிட்டு அவங்கள தப்பாக பேசுறது, இதில் கும்பராசி அகப்பட்டுக்கும். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. கெட்டதுக்குள்ளே போக வேண்டாம். வாய்மை, சத்தியம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் துறவு வரம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. சத்தியம் பேசுங்க, வாய்மை கூறல், அது துறவரத்தை முடிக்கும். அது ஒரு துறவரம். வாய்மை பேசுறது துறவரம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முடிய போகுது. உங்கள் பொது வாழ்க்கையில் உங்களை ஈடுபடுத்திக்கிங்க. பொது வாழ்க்கை தான் கும்பத்துக்கு எப்பயுமே ஈடு கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை இனிமேல் பலப்படுத்துங்க. கும்பராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. நீங்கள் ராஜ வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறீங்க. உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகுது. எப்போது நீங்கள் உங்களை கேள்வி கேட்கும்போது, நான் யார், எதுக்காக நான் இவங்களுக்கு உதவி பண்ணேன், ஏன் இவங்கக்கிட்ட அடிமையாக இருந்தேன், நான் ஏன் இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டேன், நான் ஏன் இதை செய்யலை, ஏன் எனக்கு இது மறுக்கப்பட்டது, நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு உங்களை கேள்வி கேளுங்க. அதுக்கு விடை கண்டுபிடிங்க. விடை கண்டுபிடிச்சி அதை செயலாக மாற்றுங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்காருங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். பிள்ளையார் உங்கள் பக்கம் இருக்கார். சிவன் உங்கள் பக்கம் இருக்கார். துர்க்கை உங்கள் பக்கம் இருக்காங்க. ஹனுமார் உங்கள் பக்கம் இருக்காங்க. இந்த 4 கடவுள் போதும். நிறைய பேச வேண்டாம். சின்ன வார்த்தையை பேசி முடிங்க. எப்பயுமே சின்ன சின்ன வார்த்தைகள் பேசுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அன்பாக இருக்கட்டும், கடவுளுடைய அன்பாக இருக்கட்டும். கும்பராசிக்காரர்கள் அன்புக்கு, சொந்தத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். பாசன்னா போதும், எல்லாத்தையும் விட்டுருவோம். வரவு செலவு கூட தெரியாது. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இது நல்ல நேரம், ராஜ வாழ்க்கை ஆரம்ப நேரம். உங்களை முதல்ல நீங்கள் ரெனலைஸ், அதாவது உங்களை பாருங்கள். என்கிட்ட என்னமோ ஒன்று குறை இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதை மாற்றுங்க. அதுதான் இந்த நேரம். அந்த நேரம் தான் ராஜ வாழ்க்கை ஆரம்ப நேரம். உங்களுக்கான எண்ணங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. மற்றவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. கடவுளுடைய துணையோட உங்கள் நல்ல எண்ணத்தினால நீங்கள் உயர போகிறீங்க. 3 தடவை சொன்னால் அது சத்தியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சத்தியமான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம், ராஜ வாழ்க்கை ஆரம்பம். நல்லது நடக்கும், தயாராக இருங்க கும்பராசி என் சொந்தங்களே.